நம்ம கட்சியில் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆன மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க. ஏங்க ஜல்லிக்கட்டு பிரச்சனைனா நேரடியாக போகிறாரு, அனிதா நீட்டு பிரச்சனைனா நேரடியாக வீட்டுக்கு போகிறாரு, துப்பாக்கி சூடுன்னா தூத்துக்குடிக்கு நேரம் நைட்டு 11 மணிக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் போகிறாரு, கள்ளக்குறிச்சிக்கு போகிறாரு, பரந்தூருக்கு போகிறாரு, எல்லா இடத்துக்கும் நாங்கள் போயின்னு இருக்கிறாரு. நீங்கள் ஒழுங்காக ஆட்சி அமைச்சிருந்தா அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்த்துருப்பாருங்க. நீங்கள் ஒழுங்காக ஆட்சி அமைக்காதனால தாங்க அவர் வர்றாரு. அவர் யாராவது இந்த மாதிரியான உச்சத்தில் இருந்து ஒரு தலைவர் யாராவது ஒருத்தவங்க வருவாங்களா? ஒரே ஒரு இன்னைக்கு 100 ரூபா செலவு பண்ற இந்த காலத்துல, யோசிக்கிற காலத்துல பல கோடியை விட்டுட்டு எனக்கு செஞ்ச மக்களுக்கு நான் சேவை செய்யணும்டா, நான் வரேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்ம தளபதி. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினைச்சாங்க, பதவி போடல, கட்டமைப்பு பண்ணல, யாரு டிபேட்ஸ்ல உட்காந்து பேசிருக்கிற ஒரே ஒரு அவனுடைய வீட்டுல இருக்கிற ஓட்டே அவனுக்கு கிடைக்காது. அவன் பேசுவான், உனக்கு கட்டமைப்பு இருக்குதா, உனக்கு நீ ஆளு போட்டியா, 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க. ஏயா உனக்கு என்ன பிரச்சனை? நான் கேட்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் தலைவரை நம்பி, நம்ம தலைவரை நம்பி கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க, தோழர்கள் இருக்கிறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா அந்த பதவியை போட்டா கட்சி 2ஆ உடையும், 3ஆ பிரிக்கலாம், 4ஆ பிரிக்கலாம். நாங்க கொடுக்கிறது உழைச்சவனுக்கு தாயா பதவி கொடுத்தோம், உழைக்காதவனுக்கு நாங்க பதவி கொடுக்கல. தலைவர் விடிய காலத்துல 4 மணிக்கு ஒரு மாவட்டத்தில் ஒரு சாதாரணமாக ஒரு மளிகை கடை ஒரு 2000 ரூபா 2500 ரூபா தான் வியாபாரம் நடக்கும். அவர் 18 வருஷம் 19 வருஷத்துக்கு முன்னாடியே தலைவருடைய பேரில் கடை வச்சார். அதற்கு அடுத்தபடியாக தளபதின்ற அந்த பேர் வந்தோடனே தளபதின்ற அந்த பேரை வச்சு மளிகை கடை நடத்தின்னு இருக்கிறாரு. அந்த 4-4:30 மணிக்கு கூப்பிட்டு அவருக்கே தெரியாது, திருவண்ணாமலை மாவட்டத்தில் கதிரவன்ன்றவரை விடிய காலத்தால 4:45 அணைச்சி மாவட்ட கழக செயலாளராக நியமித்த ஒரு ஒப்பற்ற தலைவர் நம்மளுடைய தலைவர். அந்த பதவியை கேட்டவர் யார் என்று சொன்னால், 5 தியேட்டருக்கு ஓனர், 45-50 கேன்டீன்லாம் வச்சிருக்கிறாரு. அவருக்கு நம்ம அந்த பதவியை கொடுக்கவில்லை. உண்மையாக யார் உழைத்து கொண்டு அன்று முதல் இன்று வரை இருந்தார்களோ அவர்களுக்கு தாங்க பதவி கொடுத்தோம். அது தப்பா? உனக்கு ஓணுன்னா காரு, காசு கொடுத்தா பதவின்னு எங்க கிட்ட 15 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஒன்றியம், 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஒன்றியம் கொடுக்குறோன்னு பேட்டி கொடுக்க சொல்ற, என்னென்னமோ பண்ற. முதலமைச்சர் நாதானிட்டு போஸ்ட் அடிச்சு 5 பேரை வச்சு ஒட்ட விடுற. என்னையா இது? உலகத்துக்கே தெரியும் தலைவர் தளபதி தான் 2026 முதலமைச்சராக அமருவார். அதற்காக நாங்கள் எல்லாரும் போராடுவோம், உழைப்போம். மக்களோடு மக்களாக இருந்து நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். தலைவரே, யார் எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி, 234 தொகுதியிலும் நீங்கள் தான் வேட்பாளர், உங்கள் முகம்தான் வேட்பாளர். நாங்கள் வீரவசனத்தை பேசிவிட்டு கைத்தட்டல் வாங்கி போகிற கூட்டம் அல்ல. உங்களுக்காக உண்மையாக உழைக்கிற ஒரு உண்மையான கூட்டம் தான் இந்த கூட்டம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பார்க்கும் போதே தலைவர் ஒரு மாதிரி முறைக்கிறாரு. என்னடா சும்மா பேசுறியாடா அப்படின்னுட்டுன்னு பயந்துன்னு தான் இருந்தங்க. இருந்தாலும் சரி நம்மளும் பேசிடுவோம் ஏதோ நீட்டுன்னு. காலையில் எல்லாரும் நான் சொன்னேன், எல்லாரும் பேசி முடிச்சிருவாங்க, நான் தலைவர் பேச்சை தான் எல்லாரும் கடைசியாக கேட்க போறீங்க. அதனால 2 வார்த்தை. அண்ணா நீ வேற என்ன, நீ பொதுச் செயலாளர், உனக்குன்னு ஒன்று. ஏய், பொதுச் செயலாளர் இருந்தா எந்த செயலாளர் இருந்தாடா, தலைவர் தளபதி கூட இருந்தா தான்டா அந்த பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர் இல்ல, தலைவர் கூட இல்லைன்னா என் நிழலே என் கூட வராதுடா. நான் மார்ச் 8 கோயம்புத்தூர்ல சம்பத் மகளிர் தினத்துக்கு கூப்பிட்டாரு, போயிருந்தேன். ஏர்போர்ட்லேருந்து வரும்போது நான் தாங்க கடைசியால வந்தேன்.
ஏர்போர்ட்டை விட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 பேர் என் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கினாங்க. நான் என்ன பெரிய அழகனா இல்லை பெரிய ஒன்றும் கிடையாது. அந்த 60-70 பேரும் தலைவர் தளபதியை நான் கேட்டதா சொல்லு, அண்ணனை கேட்டதா சொல்லு, உன் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிற. நான் திருப்பூர் மாவட்டத்தில் 375 பேர் எனக்கு கீழே நான் வேலைக்கு ஆளை வச்சிருக்கிறேன். இருங்க என் ஃபேக்டரியில் இருக்கிற ஆளுங்கள் எல்லார்ட்டையும் நீங்க உங்க முகத்தை காட்டினா போதும், அவன் நல்லா வேலை செய்வான். தலைவருக்கு அடுத்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க, தலைவர் தளபதினா அவனுக்கு உயிருங்க அப்படின்னு சொல்லி செல்போனை காட்டுறது. நம்ம எக்ஸலேட்டரில் போனால் அங்கே ஒரு ஃபோட்டோ, நிற்கும் போது ஒரு ஃபோட்டோ, லிஃப்டில் இதில் நம்ம ஃப்ளைட்டில் உக்காந்துக்கும் போது ஒரு ஃபோட்டோ. என்ன சார் என்ன 6 ஃபோட்டோ எடுத்துனேன்? இல்லைங்க, இதை காட்டினா என் வீட்டில் சந்தோஷப்படுவாங்க, என்னுடைய தொழிலாளர்கள் சந்தோஷப்படுவாங்க. ஏன் என்று சொன்னார், நீங்கள் தலைவருடன் இருக்கிறீர்கள் என்று. அந்த அடையாளம் தான் இன்னைக்கு நமக்கு அடையாளம் இதுதான். நமக்கு மொத்தம் 68,360 பூத்து இருக்கிறது. இதுவரை நம்ம 52,000 பூத்துக்கு ஆள் போட்டுட்டாங்க. உண்மையா போட்டிருக்கிறாங்க, கணக்குக்கு கிடையாதுங்க. தலைவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் பார்ப்பாரு, எல்லாத்தையும் கேட்பாரு. மேடையில் உட்காந்துன்னு எதையும் நீங்கள் சாதாரணமாக அவரை நினச்சிடாதீங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா டெடிகேட்டாக ஷூட்டிங் அப்படின்னா 10 மணிக்குன்னா 7 மணிக்கே போயிடுவாருங்க. ஆனால் இப்போ அரசியல்னு வந்துட்ட பிறகு 24x7 தலைவர் அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார். மேலும் நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் ஒரு 6 பேர் இன்னும் 2 டிஜிட்டை தாண்டாம பூத்து போடாமல் இருக்கிறீங்க. அவங்க உடனடியாக அந்த பூத்தெல்லாம் போட்டணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். தயவு செய்து அதையெல்லாம் உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டும். மாவட்ட கழக செயலாளராயிட்டோம், நமக்கு தான் அடுத்து எம்எல்ஏ சீட்டெல்லாம் தயவு செய்து நினைக்காதீங்க. யார் தலைவர் தளபதி கையை காட்டுகிறாரோ அவர்தான் வேட்பாளர். அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர்த்து வேற எக்காரணத்தை கொண்டும் இன்று நான் சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் நம்மளுடைய மாவட்ட கழக செயலரெல்லாம் சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுறவர், மாற்றுத்திறனாளிக்கு கொடுத்துருக்கிறாரு, பார்த்தா மூட்டை தூக்குறவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, மளிகை கடை வச்சிருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏன் என்று சொன்னால் நீங்கள் உண்மையாக கடந்த 30-32 வருடமாக உழைத்ததின் அடிப்படையில் கொடுத்திருக்கிறார். அவருக்கு நாம் என்ன செய்யணுமோ 2026 அவர் முதலமைச்சராக அமர வேண்டும். அதற்கு ஒவ்வொரு தொண்டரும் ஒவ்வொரு தோழரும் நாம் உழைக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். நீங்க வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பூத்தில் இருக்கிற அந்த 5 பேர் நீங்க வீடு வீடாக சென்று தலைவர் நம்மளுடைய கொள்கை தலைவருடைய அவங்க தலைவர்களுடைய விஷயத்தை நாம் எல்லோரும் அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். மக்களோடு மக்களாக நாம் இருக்க வேண்டும். நலத்திட்ட உதவி கொடுக்குறோன்னா 10,000 இருக்குது, நான் 5 பேருக்கு கொடுப்பேன். 1 லட்சம் இருக்குது, 100 பேருக்கு கொடுக்கலாம், அதெல்லாம் வேற, அதை இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கட்சி இது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.